ஃபேமிலி ஸ்டார். இந்த படம் பரசுராமோட டைரக்ஷன்ல ஏப்ரல் 5, 2024 அதாவது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, நான் கொஞ்சம் லென்த்தா பேசிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஃபன்னா இருக்கும். சப்போஸ் நீங்க சீரியல் தான் ரொம்ப பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணாவுடைய வாரிச எல்லாரும் பார்த்துருப்போம். விஜய் தேவரகொண்டாவுடைய வாரிச இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்தோம். படத்துடைய ஹீரோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு குடிகார அண்ணன் இருக்காரு. அப்படி இப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலினா இப்படியா? ரூ. 23க்கு தாம்மா பெட்ரோல் போடுவாங்க. அதுலயும் மெயினா இவங்க அண்ணன் ஏன் குடிகாரர் ஆனாருன்றதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு வரும். சரி ஃப்ளாஷ்பேக்க போட்டு கொல்ல போறானுங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஃப்ளாஷ்பேக்கே பரவால்ல. ஏன் குடிகாரர் ஆனாருன்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க. தியேட்டரே ஒரு செகண்ட் குபி சிரிப்பு சிரிச்சிருச்சு. படத்தோடைய பெரிய பிரச்சனையே லென்த் தான். சரி இன்டர்வல் வரப்போது ரெடியா எந்திரிச்சு உட்காரலான்ட்டு பார்த்தா, அதுக்கப்புறமாவும் படம் போய் ஒரு இடத்துல இன்டர்வல் வருது. சரி கிளைமேக்ஸ்ல படம் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறமாவும் ஒரு வில்லன் கேரக்டர் வருது. அதுக்கப்புறமாவும் படம் போகுது. பொதுவா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு இப்படியா? இந்த படத்துல சம்மந்தமே இல்லாம நெறைய இடத்துல ஃபைட் வரும். ஃபர்ஸ்ட்டு ஃபைட்ட பார்த்தீங்கன்னாலே ஷாக் ஆயிருவீங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்ட தான் பார்த்தீங்கன்னா, படுத்துருவீங்க. படத்துல உருப்படியா இருந்த ஒரே விஷயம்னா, அங்கங்க கொஞ்சம் காமெடிஸ் ஒர்க் ஆயிருந்துச்சு. தெலுங்கு படத்துல இது ஒரு ரூலோ என்னமோ தெரியல. எந்த படமா இருந்தாலும் ஜெகபதி பாபு வந்தே ஆகணுன்ட்டு. அதே மாரி இந்த படத்துலயும் வராரு. அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஹீரோ எங்கேயோ போயிடுறாரு. அதுவரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற மாரி காட்டிட்டு இருப்பாங்க. ஜெகபதி பாபு இவர் பார்த்த பிறகு, ஒரு மில்லியனர் கூட அவன் லைஃப்ல அப்படி இருப்பானான்றது தெரியல. அப்படி எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற மாரி ஆரம்பத்துலருந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அதுவே நமக்கு நம்பும்படியா இருக்காது. இந்த சீன தான் வந்த பிறகு சுத்தம். தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வேணா இந்த படம் பிடிக்கும். தமிழ்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணா பார்ப்பாங்க. படத்துல தேவர்கொண்டா, மிருனாள் தாக்கூர் இருக்காங்கன்னு நம்பி போனீங்கன்னா, சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உயிர விட்றாதீங்க.